வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விதுஷன் மிஸ்டர் பிளாக் ஷர்ட் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு அண்மித்த பகுதியில் நிற்கிறோம். இந்த மந்திகை ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது புலோலி கொடிகாம ரோட்டை அண்மித்து ரோட்டுக்கரையாகவே ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. மந்திகை ஹாஸ்பிட்டல் ரெண்டாவே சகல வசதிகளும் அண்மித்தே காணப்படுகின்றது. இதுகிட்ட ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. வாங்கோ காணி ஒருக்கா போய் வடிவா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கிட்ட புலோலி மெதடிஸ் மிஷன் ஸ்கூல் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த ரோட்டு கரையாகவே அந்த காணி அமைய பெற்றிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டால் நான் போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த ட்ராவல்ஸ் அதை தாண்டி போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முருகன் கோயில் ஒன்று வருது. இந்த முருகன் கோயிலேருந்து ஒரு 100 மீட்டர் இந்த முருகன் கோயிலுக்கு எதிர்ப்பக்கமாகவே இந்த காணி அமைய பெற்றிருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீல தகரம் அடைக்கப்பட்ட இந்த காணி தான் இப்போ எங்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குது. அதாவது புலோலி கொடிகாம ரோட்டுக்கரையாகவே இந்த ரோட்டுக்கரையாகவே விற்பனைக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பஸ் ரூட்டுன்னு சொன்னோன்னே பஸ் வருது, பஸ்ஸு சிக்னல் போட்டு காட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டுக்கரையாகவே இந்த காணி விற்பனைக்கு இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 28 அடி முகப்பு போய் உள்ளுக்குள்ள தான் ஒரு 4 பரப்பு காணி மாதிரி ஷேப் வருது, எல் ஷேப்லாம் வருது. முன்னுக்கு ஒரு 28 அடி முகப்பு, அதாவது 28 அடி முகப்பு, ஒரு வாகனம் பெரிய வாகனம் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி 28 அடி இன்ட்டு ஒரு 50 அடி, 28 அடி இன்ட்டு ஒரு 50 அடிக்கு உள்ளே போய் பிறகு சதுர காணியாக வருகிறது. இந்த காணி தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாய்லெட் ஒன்று கட்டி இருக்குது, கிணறும் கட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை சூம் பண்ணிடுற வழியாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு பெரிய ஒரு சதுர காணி பார்க்கவே தெரியுது. முன்னுக்குத்தான் 28 அடி இன்டு 50 அடி, கிட்டத்தட்ட ஒரு அரைப்பரப்பு கிட்ட முன்னுக்கு போகும். 3.5 பரப்பு சதுர காணியாகவே இந்த காணி அமைய பெற்றிருக்குது. வடிவாக ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டக்கூடிய மாதிரி இந்த காணி அமைய பெற்றிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு டாய்லெட் இருக்குது, கிணறு இருக்குது. நல்ல ஒரு ரோட்டுக்கரை காணி. யாராவது பிஸ்னஸ் நோக்கத்தோட ஒரு காணி ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அவைகளுக்கு பொருத்தமானதாகவே இருக்கும். இது சம்பந்தமான மேலதிக தொடர்புகளுக்கு கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி காணியை விசிட் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்ததால உங்களுக்கு காணியே தெரிஞ்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த காணி ஒருக்கா வடிவாக போய் பாருங்கள். இது ஒரு நல்லதொரு காணி. ரோட்டுக்கரையாகவே யாராவது காணி வீடு கட்டி வச்சிருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இது அவைகளுக்குரிய காணி தான். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டுக்கரையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு எல் ஷேப் காணி. ஆனால் எல் ஷேப்லேயும் முன்பக்கம் ஒரு அரைப்பரப்பு போகும். அது போக 3.5 பரப்பு காணிக்கிட்ட பின்னுக்கு சதுர காணியாக அமையப்பட்டிருக்கு. முன்னுக்கு நாங்கள் பார்க்கிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த காணியை. இந்த காணிக்கு ஓனரால் சொல்லப்படுற விலை ஒரு பரப்பு 20 லட்சம் மாத்திரமே. மிகவும் ஒரு மலிவான விலை. ஒரு பரப்பு 20 லட்சம் மாத்திரமே. அதுவும் ரோட்டுக்கரையாகவே காணி விற்பனைக்கு வந்திருக்குது. மறக்காமல் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.